ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ரெடிமேட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நான் கோக்னட் பவுட்ரு வந்து ரெடிமேடாக கோக்னட் பவுட்ரு கிடைக்கிது இல்லைங்க, அதை வச்சு தான் இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறேன். நம்ம கொப்பரை தேங்காய் துருவி போட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் அந்த கோக்னட் பவுடரில். நம்ம கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லது. 350 கிராம் தேங்காய்க்கு நம்ம எவ்வளோ பொட்டுக்கடலை வீட்டில் போடுவோமோ அந்தளவுக்கு நம்ம சட்னிக்கு போட்டுக்கலாம். அது 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 350 கிராம் கோக்னட் பவுடரை நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுக்கணுங்க. 100 கிராம் கோக்னட் பவுடர் 40 rupees தான். நம்ம ரீசனபுளாக தான் இருக்கும். 6 month வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்றதுனால புளி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உப்புன்னு ஆட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இது சூப்பராக இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப மார்னிங் டைம் வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாம். இப்போ நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பெல்லாம் வந்து நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், செகண்ட் டைம் செய்யும்போது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுவீங்க. ஏன்னா 3 month கழித்து கூட இதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போகவே போகாது. இந்த உளுந்தம்பருப்போட கிறிஸ்பினஸ் இப்போ நீங்கள் வறுக்கிற இந்த கிறிஸ்பினஸ் 3 month வரைக்குமே 4 month வரைக்குமே அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ கருவேப்பில் வரமிளகாய் நம்ம தாளிக்கிறதுக்கு எப்போவுமே போடுவோம்ல, அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த 350 கிராமுக்கு நம்ம எந்த அளவு போடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு உள்ளே ஆட் பண்ணி நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹோம்மேட் ரெடிமேட் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். என் சிஸ்டர் வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு இது ப்ரிப்பேர் பண்ணாங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்ட் லண்டன் போயிருந்தாருங்களா, 6 monthக்கு அவர் கொண்டு போய் வச்சு அங்கே குக் பண்ணி சாப்பிட்டாரு. ஒன்றுமே இல்லை பாருங்கள், இவ்வளோ தான் ப்ரிப்பேர் ஆகிடுச்சா, ரெடி ஆகிடுச்சா. இது அப்படியே நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு பச்சை தண்ணியில் அப்படியே கலக்கினோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாருக்குமே அதாவது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம கொப்பரை தேங்காயை வச்சு செய்யும்போது அது நமக்கு எந்த கெடுதலும் இல்லைல்ல, தாராளமாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு சூப்பராக ஒரு டிஷ்ஷாக தான் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியும் கூட, பயப்படணுங்கிறது இல்லை. பாருங்கள், சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். பாருங்கள், செம்மையான சூப்பரான தேங்காய் சட்னி, ஹோம்மேட் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.